ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் மாதிரியே எல்லா நாளும் சந்தோஷமா இருக்க வாழ்த்துக்கள். இது பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அன்னைக்கு நாம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் 25,546 அங்க ஓபன் பண்ணியிருக்கான். நாம கொடுத்திருந்த S1 அப்படின்றதும் அங்கதான் இருக்கு. அந்த ஏரியால ஓபன் பண்ணியிருக்கான். டைரக்டா போய் ப்ரீவியஸ் டேவோட ஹைல ரிஜெக்ஷன், அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்ல ஒரு சப்போர்ட். எல்லாருமே இங்க ஒரு ரிஜெக்ஷன், அதுக்கு அடுத்து இங்க ஒரு நல்ல ஒரு பெரிய ரெட் கேண்டில், ஒரு கேண்டில்ல கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் இறங்கி இருக்கு அப்படின்றத பார்த்து மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ஹைல ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் டே லோவை நோக்கி வரப்போகுது. ஏன்னா க்ளோஸ் பிரைஸ் கீழேயும் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்க்கு கீழேயும் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து கீழே போக வாய்ப்பா அப்படின்றத பார்த்துருப்பாங்க. ஆனா அந்த விஷயம் நடக்கல. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 25,500 இதுக்கு கீழே வந்தாதான் தொடர்ந்து கீழே போக வாய்ப்பு அப்படின்றதான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அந்த ஏரியாவை ரீச் பண்ணவே இல்லை. நாம மேல போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்த இடத்த 25,650 அந்த ஏரியாவை ஸ்ட்ராங்கா பிரேக் பண்றாங்க. அதுக்கு அடுத்து நாம கொடுத்திருந்த R1 அந்த ஏரியால ஒரு சின்ன சின்ன கேண்டில், அதுக்கு அடுத்து நேரா போய் R2 பிரேக் பண்ணி R2ல தான் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஒரு எம் பேட்டர்ன் வந்திருக்கு. அந்த எம் பேட்டர்னோட விக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த R2 அந்த ஏரியாவை ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. திரும்ப நம்மளோட R1, அது இல்லாம நாம சொல்லியிருந்த லெவல்ஸ், அந்த ஸ்ட்ரைக், அந்த ஏரியால ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பியும் போய் எக்ஸாக்டா R2ல ரிஜெக்ஷன் ஆகி இப்போ மார்க்கெட்டை R2க்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாம இந்த ஸ்ட்ரைக்குக்கு 650க்கு மேல இருந்தாவே மேல போக தான் வாய்ப்பு தொடர்ந்து அப்படின்றத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அதே விஷயம் தான் நடந்திருக்கு. அந்த 650ல இருந்து மார்க்கெட்டோட ஹை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 130 பாயிண்ட் இருக்கு. இதெல்லாம் வெறும்னே பிரீமியத்தை ஃபாலோ பண்றது மூலயமா நாம செய்யறது. இங்க நம்ம ஸ்பாட்டை பேஸ் பண்ணி எதுவுமே பண்றது கிடையாது. ஏன்னா உங்களால ஸ்பாட்டை பையும் செல்லும் பண்ண முடியாது. எப்படி ஒரு ரீட்டைல் ட்ரேடர் பையும் செல்லும் பண்ண முடியாதோ அதே மாதிரிதான் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ட்ரேடருக்கும் அவங்களாலையும் இங்க பையும் செல்லும் ஸ்பாட்டை பண்ணிட முடியாது. அவங்க செய்ய போறதும் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரைக்குங்களை தான் பையும் செல்லும் பண்ண போறாங்க. சோ அங்க என்ன நடக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஜேர்னியை உங்களால பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், இன்னைக்கு மீன்ஸ் திங்கக்கிழமை, நாளைக்கு உண்டான லெவல்ஸ், நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே இருக்கு. லெவல்ஸ் என்ன, பிரீமியம் என்ன சொல்லுது, எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,907, 25,819, 25,666, 25,592. இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது 24,800. இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்னு கிடைக்கிற இடத்துல மார்க்கெட்ல நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட், தொடர்ந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டவுன் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 24,600 இதுக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற இடத்துல நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியா 600 ஒரு சப்போர்ட்டாகவும் 800 ஒரு ரெசிஸ்டன்டாகவும் இருக்க போகுது. மார்க்கெட் இதுக்கு மேல ஓபன் பண்றானா கீழே ஓபன் பண்றானா, 800க்கு மேல ஓபன் பண்ணி 800 ஸ்ட்ரைக்கு ஐடிஎம்மா வச்சிருக்க பட்சத்துல 800 அந்த லெவல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா செயல்படுறதுக்கு வாய்ப்பா மாறிடும். இப்போதைக்கு மார்க்கெட் க்ளோசிங் அப்படின்றது 709ல தான் இருக்கு. ஸோ 800ல ஓபன் பண்ணாங்க அப்படின்னாலுமே ஓப்பன்ல இருந்து ஒரு சைட்வேஸ்குள்ள போறதுக்கு உண்டான வாய்ப்பும் இங்க தெரியுது. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கடுத்து நமக்கு மேக்சிமம் சவுத் இந்தியால எல்லாருமே நாளைக்கு தான் தீபாவளி அப்படின்ற பண்டிகையை கொண்டாட போறோம்.
இந்த ஒரு நல்ல நாள்ல எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ட்ரேடிங் பண்ற எல்லாருமே, இன்னைக்கு நாம ப்ராஃபிட்டோட முடிக்கணும் அப்படின்றத நினைப்பாங்க. ப்ராஃபிட்டோட முடிக்கணும் அப்படின்னு சொல்லி, அவசரப்பட்டு ஒரு என்ட்ரி எடுத்து, அத லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அத ரெக்கவரி பண்றேன் அப்படின்ற மோடுக்கு போய், அதிகப்படியான லாஸ் அப்படின்றத சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அங்க வந்துரும். நீங்க ஒருவேளை இந்த நல்ல நாள்ல நான் ப்ராஃபிட்டோட தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா, அந்த நாள்ல ட்ரேடிங் அப்படின்றதே பண்ணாதீங்க. நீங்க ட்ரேட் அப்படின்ற ஒரு பையும் செல்லும் நீங்க எடுத்துட்டீங்க, பையோ இல்ல செல்லோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் நீங்க லாபம் இல்ல நஷ்டம் அந்த கணக்குக்குள்ளே போவீங்க. நீங்க பை செல் எதுவுமே பண்ணல அப்படின்னா, உங்க கேபிட்டல் உங்க கையில சேஃபா இருக்கும். அதுவே மார்க்கெட்ட பொறுத்தவரையும் லாபம் தான் உங்களுக்கு. எனக்கு இந்த 4 கிழமைலாம் நான் எதுவும் பார்க்க போறது கிடையாது. நான் பாட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் ட்ரேட் பண்ணிப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க இத பத்திலாம் எதுவும் யோசிக்கவே வேணாம். ஓகேங்களா? இது நான் ரெகுலரா ஃபாலோ பண்றது. இந்த மாதிரியான ஒரு நல்ல நாட்கள்ல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எனக்கு ஓப்பனிங்லயே இந்த மாரி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் அந்த இடத்துல என்ட்ரி எடுப்பேன். இல்ல அப்படின்னா அந்த நாள நான் டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவேன். என் கேபிட்டல சேஃபா வச்சுப்பேன். இதை ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்றது நல்ல விதமா இருக்கும். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ. பை.